ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட் எல்லாருமே மிக பயங்கரமா வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ, அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரோட போர்ஷன்ஸ் அப்படி இதெல்லாம் பக்காவா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தலைவரோட அடுத்த படம் 173 படத்து மேல இருக்க ஹைப்பும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கிளம்பிட்டு இருக்கு. ஸோ, இப்போ வந்து நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆயிட்டு இருக்கு. தலைவர் 173 படத்த பத்தி. அந்த விஷயங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் 173 படத்த பொறுத்தளவுக்கு, ஸோ இந்த படத்த வந்து யாருமே வந்து புரொடக்ஷன் பண்றது முன் வரல அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ, இந்த படத்துல இருந்து கமல் சார் ஒரு பக்கம் பின் வாங்கலாமா அப்படின்னு முடிவு எடுத்தா இருந்தாலும், இந்த படத்த கமல் சார்ட்ட ரஜினி சார் குடுத்ததுனால நெறைய புரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ, அதனால ஃபைனலா இந்த படத்த கமலே எடுத்தரலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான டைரக்டர் வந்து யார் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்ட்ட வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களாமா. ஸோ, தனுஷும் பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பர் ஸ்டாரோட பேசுறதுல பயங்கரமான ஒரு கான்ட்ரோவர்சி 2 பேத்துக்குமே போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ தனுஷ் வந்து படம் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் மருமகன் அப்படின்றதுனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு எங்க மாமனாருக்கு படம் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு முன் வருவாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, தலைவர் 173 படத்துக்கு எல்லாருமே பயங்கரமான ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் உண்மையான விஷயம். ஸோ, இதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் 173 படத்த தொடர்ந்து ஆர்கேஎஃப்ஏ அடுத்த படம் வந்து புரொடக்ஷன் பண்றது அப்படின்ற மாரி ஏற்கனவே தகவல் கிடைச்சிருந்துச்சு. ஸோ, ஆர்கேஎஃப்ஏல கமல், ரஜினி வந்து ஒண்ணா நடிச்சாங்க அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு படமா வந்து அமையறதுக்கான சான்சஸ் இருக்கு. வரலாற்றிலேயே வந்து இடம் பிடிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அந்த படத்து மேல இருக்க ஹைப் வந்து கிளம்பியிருக்குது. பட் லோகேஷ் கனகராஜோட அந்த ஸ்டோரி லைன் அப் நல்லா இல்ல அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல் ப்ராஜெக்ட்ட வந்து தள்ளி வச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டார். ஆனாலுமே நம்ம கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட வந்து கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாரி ஆஃபீஸ் ரூம்லாம் போட்டு குடுத்து ஸ்டோரி எல்லாம் எழுத விட்டுருந்தாரு. ஸோ, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னும் ஒண்ணுமே பண்ண முடியாத போயிடுச்சு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தலைவர் 173 படத்தோட டைரக்டர் யார் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாவ பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.